கடக ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ஜென்ம ராசியில புதன், சுக்கிரன் 2 சுபகிரகங்களுடைய வருகை. இரண்டுமே இந்த கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஆப்போசிட் பிளானட் தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இருப்பினும் சுபகிரகமாக இருந்து ஜென்ம ராசியில வர்றது சுக்கிரனோட விஷயங்களும் உங்களுக்கு தானா தேடி வந்த அமைப்புல வரும். அதே சமயம் புதனோட விஷயங்களும் தானா தேடி வந்த மாதிரி அமையும். காரக விஷயங்கள் பிளஸ் ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாப வீடான சுக்கிரனோட வீடான ரிஷபத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 தேதிக்கு பிறகு, அதாவது ஜூலை 10 தேதிக்கு பிறகு செவ்வாய் குருவோடைய காம்பினேஷன்லாம் மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. காரணம் என்னவென்றால் கடகராசியை பொறுத்தவரை 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும், ஸோ 9, 10க்குடைய தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ நம்ம எந்த இடத்துல சேர்ந்தாலும் நல்லது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போது 9, 10, 11 இந்த இடம்லாம் நல்ல இடங்கள். அப்போ இந்த இடத்துல சேர்க்கை பெறுவது மிகவும் நல்ல விஷயங்கள், 2 கிரகத்தோட இணைவு. ஸோ இந்த வந்து கடகராசி நம்மளுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லைஃப்பில் எந்த நிலைமையில இருந்தாலும், சுயஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்களை தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியட். இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களும், கிடைக்கக்கூடிய நபர்களும், கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் உங்கள் லைஃபுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த பிளானட்டுகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சுக்கிரனுடைய தொடர்பு எடுத்துக்கலாம். ஜென்ம ராசியில் சுக்கிரனுடைய தொடர்பு ஜூலை மாதத்தில் கடகராசி இருக்குது. அப்போது சுக்கிரன் ஒரு பகட்டான, ஒரு சொகுசான, ஒரு பளிச்சுன்னு வாழக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம். ஒரு மேம்போக்கான சொகுசு, ரொம்ப அழட்டிக்காத, கஷ்டப்படாத, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் சுக்கிரன் தரமாட்டார். ரொம்ப ஸ்டெயின் பண்ணி கஷ்டப்பட்டு சிக்கி டைட்டான பொசிஷன்லாம் நீ வாழ வேணாம், உன்னை அழகாக நான் ஜாலியாக வாழ வைக்கிறேன், அதுக்கு என்ன செய்யணுமோ செய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்போ என்ன நடக்கும்? சில விஷயங்களை செலவு ரீதியாக உங்களை சொகுசாக வச்சிருப்பார். சில விஷயங்கள் பீப்புளோட விஷயங்கள்லாம் எப்படின்னா, உங்களை வரையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இருந்த நபர்கள் கூட உங்களை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியான நல்ல செய்தியை சொல்லுவாங்க, மகிழ்ச்சிக்கான விஷயங்களை வந்து அவங்க உங்களை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மகிழ்ச்சிக்கான தேவைகள் என்னென்னு புரிஞ்சு நீங்கள் சொல்கிறத உபயோக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ பீப்புள் விஷயத்தையும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. மனித உயிரற்ற பொருளான மற்ற விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக வேண்டாமா இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் எதிர்பாலின அமைப்புகள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சிகள், தேவையான இன்பங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை. அடுத்ததாக புதனுடைய தொடர்பு இருக்குது. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாலஜிக்காக எதெல்லாம் ஒத்து வருதோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் அது சரியில்லை, இது சரியில்லை, செட் ஆகலை, இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ஐடியா படி எதுவும் செட் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதனுடைய தொடர்பு நல்ல அமைப்பில் இருக்கிறனால சில ஐடியாக்கள் படி உங்களோட லைஃப்பை வந்து அமைச்சிக்கிறதுக்கும், சில எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இப்போதைக்கு கூட விட்டுறலாம், ஃப்யூச்சரை மையப்படுத்தி சில ஐடியாக்களை கூட இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துறதுக்கு மனசுக்குள்ளேயே சில பிளான் போட்டு களத்தில் இறங்க வைங்க. ஸோ புதன் வந்து ஐடியா கிரகம் இல்லையா? அந்த அமைப்பில் போகும். ஒரு சில நபர்களுக்கு இந்த மாதிரி பாக்கியங்கள், புதன் ப்ளஸ் சுக்கரன் இந்த மாதிரி வருகை எந்த மாதிரியான பாக்கியங்கள் ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு குடுக்கல் வாங்கல், டிராவல், தூர இடம் அப்படிங்கிறத அமைப்போம். ஒரு சில நபர் குறுகிய வட்டத்தில் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம், நம்ம அவ்வளோ தூரம்லாம் தேவையில்லை, பக்கத்தில் ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நமக்கு விருப்பப்பட்ட பழக்கப்பட்ட இடத்தோடைய எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாக்கள் வரும். ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில லாபங்களை, சரி பரவாயில்ல, இதெல்லாம் மனித வாழ்க்கையில் சகஜம்தான், தப்போ ரைட்டோ, அந்த தப்போ ரைட்லாம் வந்து அட்ஜஸ்டபிளில் கொண்டு வந்து வளைந்து கொடுத்து சில லாபத்திற்காக கொஞ்சம் நீங்கள் அப்படியே உங்களுடைய அந்த கடுகடுப்பான அந்த டெம்பர்லேருந்து வெளில வந்து சில லாபங்களுக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு, சொகுசான தன்மைகளுக்கு கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் சுக்கிரன் உங்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் சொத்து சுகத்துக்காக உங்களை வந்து பாடுபட்டு என்ன செய்யணுமோ அந்த பாடுபடுறதுக்கான பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறபடி சொத்து சுகத்துக்காக உங்களை வந்து தயார்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இந்த ஆதிபத்திய ரீதியில் சுக்கிரன் கொண்டு வரும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு 11ஆம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாயோட தொடர்பு மிக இன்றியமையாததாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக
இந்த மாசத்துல வந்து சேரும். கடந்து போன காலத்தில் அடிவாங்கின அமைப்பில் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக சில பணப்புழக்கங்கள் நல்லபடிய லாபமாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள் பொதுவாக எல்லாருக்கும் எப்படி அமையும் கடகராசி நம்மளை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசத்துல தொய்வு நிலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள், தொய்வு நிலையில அப்படியே விட்ட ஒரு நாளைக்கு அப்படி ஆயிடும், இன்னைக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னு தொய்வு நிலையில இருந்த சிக்கல்கள், ப்ராப்ளங்கள், மைனஸ்கள், வாழ்வாதார பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தொய்வு நிலையில இருந்து மேல்மட்ட நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து கரை சேர்க்கும். இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் லாப வீட்டில் இருக்கிறதுனால நடக்க போகிறது கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம்.